வணக்க மக்களே! இன்னைக்கு "ஏனார் துணை" சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வீட வந்து காப்பாத்திட்டானுங்கடா! அப்படிங்கிறது மாரி இருந்தது. ஸோ, ஒரு நாளைக்கு ரூ. 8000 பேமெண்ட் பண்ணி எத்தன நாள் தான்டா அந்த ஹோட்டல்ல இருப்பீங்க? அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ, கடைசியா வந்து வீட்டுக்கு போயிட்டானுங்க இன்னைக்கு. ஸோ, நேத்து நடந்தத வச்சு சோழனும், நிலாவும் வந்து அந்த ரூம்ல தங்கியிருப்பாங்க. இன்னைக்கு இங்க வருவாங்க இவங்கள மீட் பண்றதுக்கு. ஸோ, அப்ப எல்லாரும் கேட்பாங்க, "சோழா நைட் எங்கேடா போன? ஆளையே காணோம். எங்கே ஸ்டே பண்ணியிருந்த? வந்தியா? ஏன் வரல ரூமுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. "ஏய் நான் வந்து வெளிய வெ வெ என்னைய வெளிய விட்டு கதவ சாத்திட்டு, நல்லா கதவ பூட்டிட்டு தூங்கிட்டு, என்னைய இப்ப எங்கே போய் தூங்குனேன்னா கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்பாரு. "சரி எங்கே தான்டா இருந்த?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "நான் நிலா வந்து எனக்கு கொஞ்சோண்டு இடம் குடுத்தாங்க அவங்க ரூம்ல. அதில தூங்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பல்லவன் சொல்லுவாரு, "நைட்டு அண்ணன் கதவே தட்டியிருக்காரு. ஒரு ட்ராமா மேக் பண்ணி அங்கே போய் தூங்கிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நேத்து வந்து சோழன் வந்து கதவே தட்டல போல இருக்கு. எல்லாம் ட்ராமா போல இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்து அந்த பேப்பர எடுத்து காமிப்பாரு, உயில் எடுத்து. ஸோ, எல்லார்ட்டயும் கேட்பாரு, "என்னன்னு கண்டுபிடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தனும் கண்டுபிடிக்க மாட்டானுங்க. கடைசியில அவங்க அப்பா நடேசன் அவருக்குமே தெரியாது போல இருக்கு அது. ஸோ, அதுக்கப்புறம் காமிச்சுட்டு, நம்ம இவ்வளோ நாளு எது தேடிக்கிட்டு இருந்தோமோ, எத காமிச்சா நம்ம வீடு வந்து நம்மளுக்கு வருமோ, அந்த பேப்பர் தான் இது. நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பா எழுதி குடுத்த உயில் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாரு. ஸோ, பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமான ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வாங்கி வாங்கி பார்ப்பாங்க. நடேசன் சொல்லுவாரு, "இதுதான் எங்க அப்பா எனக்கு எழுதி குடுத்த உயிலு" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. ஸோ, எல்லாருமே ரீட் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்ட்டா வந்து இருக்கும். "எப்புட்றா இத எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்பாரு. "எல்லாம் வந்து நம்ம நிலாவோட ஐடியா தான். அவங்க இல்லைன்னா, நம்ம யாருக்குமே இந்த உயில எடுக்கணும் அப்படின்னு தோணவே இல்ல. பட் அவங்களுக்கு மட்டும் தோணுச்சு. பயங்கரமான புத்திசாலியான ஆளா இருப்பாங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவ வந்து பயங்கரமா புகழ்ந்து பேசுவாரு. ஸோ, நிலா வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா வீட்டுக்கு வந்துருவானுங்க. அங்கே வந்து போலீஸ்லாம் வந்து இருப்பாங்க. அவங்க பெரியப்பாவும், அவங்க அத்தையும் வந்து நிப்பாங்க. நின்டுட்டு போலீஸ் வந்து அந்த உயில வந்து வாங்கி படிப்பாரு. ஃபுல்லா ரீட் பண்ணுவாரு. அவங்க பெரியப்பா வந்து அவங்க அத்தைட்ட சொல்லுவாங்க, "என்னம்மா திடீர்னு இப்படி ஆயிப்போச்சு உயிலு, எப்படி எங்கேருந்து எடுத்தானுங்கன்னே தெரிலையே." அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் ரீட் பண்ணிட்டு, "நடேசன் யாரு? அவர் பேர்ல தான் அந்த வீடு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட வந்து தொறந்துருவானுங்க. தொறந்துட்டு உள்ள போயிருவானுங்க. அதுக்கப்புறம் இனிமேலு வந்து நம்ம வீட்ல ஆணி அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், மாடரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த வீடு நம்மளுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நடேசன் வந்து, "இந்த வீட இடிச்சுட்டு பயங்கரமா பங்களாலாம் கட்டலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா வந்து அங்கேருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ, பயங்கர ஃபன்னா இருந்தது இன்னைக்கு. ஸோ, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, வானதிக்கு வந்து வேற மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு வேள பாண்டியனுக்கும், வானதிக்கும் கல்யாணம் நடக்குமா? இல்ல வேற அதில ஒரு ட்விஸ்ட் வைக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. ஸோ, எனிவே உங்களுக்கு இந்த சீரியல்ல பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.